உங்க எல்லாருக்குமே பாபிலோ எஸ்கோபாரை பத்தி தெரியும், கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. ஆனா கோக் தெரியுமா? குடிக்கிற கோக் இல்லைங்க, கிறிஸ்டோபர் மைக்கேல் கோக், ஷார்ட்டா டியூடுன்னு சொல்லுவாங்க. தலைவன் பாக்குறதுக்கு பலாப்பழ மாதிரி இருந்தாலும் பண்ணதெல்லாம் பலான வேலை. தலைவன் எல்லா ட்ரக்கு, மாஃபியா, கடத்தல் எல்லாமே பண்ணிட்டான். 1969 பிறந்தாலும் தலைவன் 1990 தான் இந்த மாஃபியா இதுக்குள்ளேயே கேங்குள்ளேயே வரான். 90 வந்தவன் 2000 சும்மா தட்டி நகர்த்திட்டான். பண்ணாத தொழில் இல்ல, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு எல்லாமே பண்ணி அவன் பண்ணாத ஒரே வேலை சாமியார் தொழில் மட்டும்தாங்க. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டான். 2010 அமெரிக்கா ரொம்ப ப்ரெஷர் பண்ணி அவனை கஷ்டப்பட்டு தூக்கி ஜெயில போட்டாங்க. 23 வருஷம் இப்போ இன்னும் ஜெயில தான் இருக்கான். இதுல என்ன ஒரு சோகமான விஷயம்னா, அவன் ஆல்ரெடி 1000 பேரை கொன்னதுனாலதான் அவன் மேல கேஸே போட்டாங்க. ஆனா அவனை பிடிக்கிறதுக்கே 70 பேரை கொல்ல வேண்டியதா போச்சு. தலைவன் பேர்ல மட்டும் இல்ல, நார்மலாவே பெரியான ஆள்.